வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். இது 31வது நாள் கேமு. நம்ம டோட்டலாக வந்து ஒரு 30 நாள் ஓட்டியிருந்தோம். 30 நாள் ஓட்டின ஏர்னிங்ஸ் வந்து நேற்று வீடியோவில் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள் 30 நாள் எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னு. சரி, காலையில் எழுந்திரிச்சு அப்படியே ஒன் பை ஒன்றா ஆர்டரும் எடுத்துக்கிட்டு இருந்தோம். மதியத்துக்கு மேலே அந்த பெரம்பூர் சைடில் வந்து அன்னதானம் போட்டிருந்தாங்க கோயிலில். அப்படியே சரி ஆர்டர் கரெக்டாக டெலிவரி பண்ணிவிட்டு எனக்குள்ளே இருந்துச்சு, கொஞ்சம் நேரம் ஆஃப்லைன் போட்டுட்டு அப்படியே பொறுமையாக வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன். இது எப்பயுமே டெய்லியும் போட்டுக்கிட்டே இருக்காங்க பெரம்பூரில். அந்த சைடு போனீங்கன்னா போய் ஃப்ரீயாக இருந்தால் சாப்பிடுங்க, நல்லா தான் இருக்குது. அப்புறமேலுக்கு எஃபிகேக்கு போயிருந்தேன். ஈவினிங் நேரத்தில் ஸ்வீட்டு காரமும் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க டேஸ்டிங்க்கு. அப்படியே எடுத்துகிட்டு நம்மளும் எல்லாமே சாப்பிட்டு அதுக்கடுத்து ஆர்டர் எடுக்க போயிருந்தோம். நைட்டுக்கு மேலே அப்படியே மழை அடிக்க ஆரம்பிச்சு விட்டான். அப்படியே ரெயின் கோட்டை போட்டு ஒவ்வொரு ஆர்டராக எடுத்துக்கிட்டோம். ஆர்டர் மழை நின்ற அப்புறம் தான் ஆர்டர் நல்லபடியாக சூப்பர் ஆர்டராக தான். அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 மணி போல் தான் ஒரு புளியந்தோப்பில் போய்கிட்டு ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு வந்தாச்சு. அன்றைக்கோட ஏர்னிங்ஸ் வந்து 2257 ரூபா இன்சென்டிவோட சேர்த்து நம்ம ஓட்டியிருந்தோம். இதில் வந்து ஆன்லைன் டிப்ஸ் வந்து ஒரு 85, ஆஃப்லைன் வந்து ஒரு 50 ரூபான்னு இருந்துச்சு. எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தோம்னா பெட்ரோல் 350 ரூபாயும் ஃபுட்டு 100 ரூபா, இது கழிச்சது போக 1942 ரூபா ஓட்டியிருக்கோம். ஓகே, டைம் இஸ் கோல்டு. டயத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணணும். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே.